உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டம் பிறப்பிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூபர் வாராகியை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாநகர காவல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இதனை தெரிவித்தது. வாராகிக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை வியாசர்பாடியில் ரயில் மீது ஏறி பட்டம் எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டதில் படுகாயம் அடைந்தார். சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த 12 வயது சிறுவனான இமானுவேல் தனது நண்பர்களுடன் பட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். இந்த பட்டம் வியாசர்பாடி ரயில்வே கூட்செட் பகுதியில் உள்ள உயரழுத்த மின்கம்பியில் சிக்கிக் கொண்டது. இதனை சரக்கு ரயில் மீது ஏறி சிறுவன் இமானுவேல் எடுக்க முயன்றார். அப்போது மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். உடல் முழுவதும் கருகிய நிலையில் அந்த சிறுவன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகாசியில் காய்கறி வியாபாரியிடம் கள்ள நோட்டு மாற்றிய பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். நந்தினி என்ற பெண் வியாபாரியிடம் தொடர்ந்து 2வது முறையாக கள்ள நோட்டை வழங்கிய நிலையில் வியாபாரிகள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சோதனையில் நந்தினியின் வீட்டிலிருந்த 40க்கும் மேற்பட்ட 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நந்தினி, ரவிக்குமாரை கைது செய்த போலீசார் கார்த்திகேயன் என்பவரை தேடி வருகின்றனர். புத்தாண்டையொட்டி சென்னை வெளிவட்ட சாலை, தாம்பரம் மதுரவாயில் புறவழி சாலை என முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் சாலைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். ஜனவரி 3ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வேலூர் பொற்கோவிலுக்கு வருகை தரவுள்ளார். இதையொட்டி நாளை முதல் வருகிற 3ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக வெட்டிய மரங்களுக்கு பதிலாக நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு மரத்திற்கு தலா 10 மரக்கன்றுகள் நட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி பேசிய பசுமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான மணிகண்டன் என்பவர் வெட்டிய மரங்களுக்கு ஈடாக தலா 10 மரக்கன்றுகளை சாலையோரத்தில் உடனடியாக நட்டு மீண்டும் பசுமையான சூழலை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோட்டில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட போலி மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட 2க்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 11,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த பிரவீனா என்பவரிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் என அறிமுகமான ஜான் மூர்த்தி 2,40,000 ரூபாயை பெற்று ஏமாற்றியுள்ளார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஜான் மூர்த்திக்கும் உடந்தையாக இருந்த விஜயலட்சுமிக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 2,09,00,000 ரூபாய் பக்தர்களிடம் இருந்து உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் பக்தர்களிடம் இருந்து 85 கிராம் தங்கம், 5 கிலோ வெள்ளி மற்றும் 111 வெளிநாட்டு பணங்கள் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டத்தில் உள்ள ஆத்மநாத சுவாமி கோவிலில் ஆத்மநாதர் யோகாம்பிகா மாணிக்கவாசருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மார்கழி திருவாதிரை 7ஆம் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாணிக்க வாசகரின் வீதி உலாவும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது.
நாளை நடைபெறும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் இறுதி சடங்கில் இந்திய அரசு சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா செவ்வாயன்று காலமானார். பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்த நிலையில் கலிதாவின் இறுதி சடங்கு புதனன்று நடைபெற உள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடலூரில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோத மது கடத்தலை தடுக்கவும் பொது இடங்களில் போக்குவரத்தை சீர் செய்யவும் கடலூர் முழுவதும் கூடுதலாக 84 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பொதுமக்கள் அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தஞ்சாவூர் அருகே காசவளநாடு கொல்லாங்கரை கிராமத்தில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கடந்த 200 ஆண்டுகளாக சரித்திர நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏகாதசி விழாவின் போது பொதுமக்கள் கண் விழித்திருக்கும் வகையில் 3 நாட்கள் வள்ளி திருமணம், ருக்மாங்கதன், ராமாயணம், சத்தியவான் சாவித்ரி போன்ற நாடகங்கள் அரங்கேறின. இந்த நாடகங்களில் கதாபாத்திரங்களை கிராம மக்களை ஏற்று நடித்து வருவது சிறப்பு அம்சமாக கூறப்படுகிறது. அடிப்பாலை ஸ்ரீராமச்சந்திரனுக்கு மகட சொல்றதெல்லாம் எல்லாம் கெட்டு போயிடுறாயே, ஏன் உனக்கு கெட்ட எண்ணம்? நவீன காலத்திலும் பாரம்பரியத்தை காக்கும் இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம மக்களும் பங்கேற்று விடிய விடிய நாடகங்களை ரசித்தனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நெல்லையைச் சேர்ந்த மீனவர் கடலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த லூர்து பிரபாகரன் சக மீனவர்களுடன் கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார். இவர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் விழுந்து மாயமானார். இவரை சக மீனவர்கள் தேடியதை அடுத்து சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வேதாரண்யம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புத்தாண்டை இயற்கையுடன் கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனைமலைக்கு படையெடுத்து வருகின்றனர். புத்தாண்டை கொண்டாடுவதாக கூறி பட்டாசுகள் வெடித்தல், மது அருந்துதல், உரத்த இசை எழுப்புதல் உள்ளிட்டவற்றை செய்யக்கூடாது என்பதால் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டி கிராமத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை உபாதைக்காக வெளியே சென்றபோது சிறுமி சவித்ரா கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுமியின் உடலை மீட்டனர். சம்பவம் குறித்து சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கவிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேஷ் தனது தோட்டத்தில் இரவு காவலுக்கு சென்றுள்ளார். அப்போது ஒற்றை காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெங்கடேஷின் மனைவி நாகம்மாவுக்கு முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. சென்னை விஜயராகவபுரத்தில் வீட்டின் அருகே குப்பை கொட்ட சென்ற பெண் கார் மோதி உயிரிழந்துள்ளார். விஜயராகவபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய இந்திரா அதிகாலையில் சாலையை கடந்து குப்பை கொட்ட சென்றுள்ளார். அப்போது கார் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய முகேஷ்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் விபத்திற்கு காரணமாக அமைந்த சாலையின் தடுப்பை நீக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்கி திரைப்படம் மூலம் புகழ்பெற்ற நடிகர் ஜோ மல்லூரி தனது சொந்த ஊரான தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த ராயப்பன்பட்டியில் வெளிநாட்டு பொருட்கள் கொண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கண்காட்சி அமைத்துள்ளார். கிறிஸ்துமஸ் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் குடில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர்.
திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலில் புதிதாக தயாரிக்கப்பட்ட வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 16 அடி உயரத்தில் 450 கிலோ எடையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளித்தேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் வெள்ளோட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளித்தேர் ஓடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் நெல்லை பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மும்பையில் ஓர்லி கடற்கரை சாலையில் 3 கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகின. வேகமாக சென்று கொண்டிருந்த கார்கள் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. இவ்விபத்தில் சிலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் அரசு வாகனத்தில் ரீல்ஸ் பதிவு செய்த போக்குவரத்து காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பூஞ்ச் மாவட்டத்தில் பனி மூடிய முகல் சாலையில் ரீல்ஸ் எடுக்க அரசு வாகனத்தை தவறாக பயன்படுத்திய போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளரின் வீடியோ வைரலானது. இந்த சம்பவம் பரவலான விமர்சனங்களை தூண்டியதை அடுத்து அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் எந்த சூழ்நிலையிலும் பொது பாதுகாப்பில் சமரசம் செய்யக்கூடாது எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கேரள மாநிலம் களக்கூட்டம் பகுதியில் குழந்தை மயங்கியதாக மருத்துவமனைக்கு சென்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 23 வயது பெண்ணும் அவருடன் இருந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டனர். 4 வயது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் கழுத்தை நெரித்து கொன்றதற்கான அடையாளங்கள் தென்பட்ட நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இதுபற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 2026 புத்தாண்டை வரவேற்க இங்கிலாந்திலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேம்ஸ் நதியில் மிதக்கும் 3 படகுகள் மற்றும் புகழ்பெற்ற லண்டன் ஐ ஆகியவற்றிலிருந்து சுமார் 12,000 வான வேடிக்கைகள் விண்ணை அலங்கரிக்க உள்ளன. டைட்டானியம் ஃபயர்வொர்க்ஸ் நிறுவனம் இந்த இசையுடன் கலந்த இதனை தொடர்ச்சியாக 16வது ஆண்டாக ஒருங்கிணைக்கிறது. 12 நிமிட இந்த கண்கவர் நிகழ்வை உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தைவானை சுற்றி சீனா நடத்தி வரும் ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்ற பிரம்மாண்ட ராணுவ பயிற்சியால் தைவான் ஜலசந்தியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் தைவானின் பல பகுதிகளையும் சூழ்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கியிருக்கிறது. இதில் சீனாவின் கடற்படை, விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இச்செயலை ஆத்திரமூட்டும் செயல் என்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்றும் தைவான் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் சாடியுள்ளது. பொலிவியாவில் எரிபொருள் மானியம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான போராட்டங்கள் பெரும் வன்முறையாக வெடித்துள்ளன. அதிபர் ரோட்ரிகோ பாசன் இந்த முடிவால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. தலைநகர் லா பாஸில் போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் பயன்படுத்தியுள்ளனர். பதிலுக்கு போராட்டக்காரர்கள் கற்களையும் பட்டாசுகளையும் வீசி தாக்கியதில் பாதுகாப்பு படையினருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பல முக்கிய நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து முடங்கியது. டைவிங் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் நெதர்லாந்து அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. வீரர்கள் ஒரு நீச்சல் குளத்தின் அடியில் மூச்சை பிடித்துக் கொண்டு சதுரங்கம் விளையாட வேண்டும். ஒரு வீரர் தனது நகர்வை செய்து முடிக்கும் வரை தண்ணீருக்கு அடியிலேயே இருக்க வேண்டும்.
அதன் பிறகே அவர் மேலே வந்து சுவாசிக்க முடியும். இந்த சவாலான போட்டியில் நெதர்லாந்து வீரர்கள் தங்களது அபாரமான மூச்சு கட்டுப்பாடு மற்றும் சதுரங்க திறமையால் உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளனர்.